அனைவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். கடந்த மாதம் ஒரு லோக்கலாக அங்கே துபாயில் நடந்த பிஸ்னஸ் அசோசியேஷன் வித் டாப் லெவல் சிஎஃப்ஓ சிஎக்ஸ்ஓஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ அதில் இந்தியாவிலிருந்து வந்த பிரபலமான ஒரு நிறுவனத்தினுடைய ரிட்டையர்டு சிஇஓ அவர் டாப் 7 செயல்களாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அவர் சொன்னதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, அதாவது இந்த உலகத்தில் பெரிய லீடர்ஸாக பெரிய அச்சீவர்ஸாக வரக்கூடியவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நம்பர் 1 அவங்க என்றைக்குமே க்யூரியாசிட்டியாக இருப்பாங்க. எப்போதுமே விஷயங்களை புதிதாக வரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நம்பர் 2, ரெசிலியன்ஸ் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு சம்பவம் நடந்துடுது, அதில் ஏதோ தவறு நடந்ததுன்னா அதுலேருந்து கற்றுக்கொண்டு அதுலேருந்து எவ்வளோ விரைவாக மீண்டு வரணுங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. நம்பர் 3, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கிறது என்னென்னா, எப்போதுமே அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய லாங் டேர்மாக அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த விஷன்லையோ இல்லை லாங் டேர்மாக அவங்க வச்சுருக்கக்கூடிய கோல்லையோ அதை போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான சிந்தனைகளே தான் இருப்பாங்க. இப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், நீங்கள் என்ன ஒரு செயல்களில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு நிறுவனத்தை வச்சே நான் சொல்கிறேனே, எனக்கு ஒரு 10 வருஷம் கழிஞ்சு நான் ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு கம்பெனியாக நான் நிறுவனம்னு நினைக்கிறேன். இது இன்டான்ஜிபிளாக லீடர்ஸ் பண்ண மாட்டாங்க. எப்போதுமே அதை டேஞ்சிபிளாக பார்ப்பாங்க. டேஞ்சிபிள்னால் என்ன, 10 வருஷம் கழித்து ஒரு 1000 மில்லியன் திரகம் ஒருத்து கம்பெனியை உருவாகணும்னு நினைக்கிறேன். இது டேஞ்சிபிள். 1000 பேர் கொண்ட கம்பெனியை உருவாகணும்னு நினைக்கிறேன் இன்டான்ஜிபிள். எப்போதுமே பணத்தை அதனோட ரிலேட் பண்ணியே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை கொண்டு வரணும். இன்றைக்கி அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் 10 வருஷம் கழித்து அவங்க வச்சுருக்க அந்த கோலுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ சிந்திப்பாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். நம்பர் 4, ப்ரோஆக்டிவ். ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த விஷயத்தை இப்படி செய்தேன்னா என்ன நடக்கும், ஒரு வேளை அது தவறாக நடந்ததுன்னா என்ன செய்யணும், பிளான் ஏ பிளான் பி என்ற அமைப்பிலேயே ஒவ்வொரு விஷயங்களையும் கையாளுறது. நம்பர் 5, ஃபோக்கஸ். எப்போதுமே அன்றைய தினத்தில் அவங்களுக்கு உண்டான கவனம் எடுத்து அவங்க தான் இருந்து செய்யணுங்கிற விஷயத்தில் மாத்திரம்தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அது மற்றபடியான உள்ள விஷயங்களில் அவங்களுடைய கவனம் போகாது. நம்பர் 6, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எந்த ஒரு காரியத்தையுமே நேர்மறையாக அணுக்கக்கூடிய மனப்பான்மை வளர்த்துக்கிடணும். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கட்டத்தில் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நான் எப்படி வளர்த்துக்கிடுறது? ஆல்வேஸ் ரிமெம்பர் ACR. நம்பர் 1, ஏன்னா அக்செப்ட் தி அன்சேஞ்சபிள். அதாவது மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவிட் சிச்சுவேஷன் வரும்போது நாம் யாரும் வெளியே போக முடியாது, எல்லாரும் வீட்டில் தான் இருந்தோம். அக்செப்ட் தி அன்சேஞ்சபிள். நம்பர் 2, சேஞ்ச் த சேஞ்சபிள். மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றணும். என்ன மாற்றக்கூடிய விஷயங்கள்? நான் எல்லாருமே மீட்டிங் அட்டன் பண்ணணும், பிஸ்னஸ்க்காக வேண்டிய ஆட்களை போய் பார்க்கணுங்கிற நிலைமை இருந்தது. கோவிட் நம்மளை எல்லாரையுமே ஜூமில் உட்கார வச்சுது. சேஞ்ச் தி சேஞ்சபிள். ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி அன்அக்செப்டபிள். என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிற விஷயத்தை அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிவகைகளை நோக்கிறது. நான் ஒரு ஆட்டோலையோ கார்லையோ ஏறுறேன், டிரைவர் ஸ்மோக்கிங் ஹேபிட் உள்ளவராக இருக்கார். இந்த ஆப்போசிட் டு தட் எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. சேஞ்ச் த சேஞ்சபிள். நான் ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி அன்அக்செப்டபிள். என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அந்த சிச்சுவேஷனை. ரிமூவ் யுவர் செல்ஃப். நீங்கள் அவரை காரை பார்க் பண்ண சொல்லிட்டு வெளியே வந்துடுறது. இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்கிறதுக்குண்டான நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், ACR. நம்பர் 7, அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இப்போது எவ்வளவோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடந்துருச்சு. இப்போ யுஏயில் இல்லை, உலகம் பூராவே, இந்தியாவில் இதை விட எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க AI இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ரெகுலராக பண்ணக்கூடிய ஜாபில் எல்லாமே AI வந்துடுது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்செல்லாம் இது பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும் உலகத்தில். இப்போ நான் அதில் அடாப்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அதனுடைய போக்கில் நம்ம அதுக்கு தகவமைத்து கொள்ளணுங்கிறது தான் அடாப்டபிலிட்டி. இந்த ஆட்டிடியூட் அவங்கள்ட்ட இருக்கும். நம்பர் 8, கொலாபரேஷன். அவங்க எப்போதுமே யாரையுமே அவங்களோட காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரியாக பார்த்துட்டு அவங்கள முந்தணுங்கிற மாதிரி எண்ணம் இருக்காது. ஒரு காரியங்களை பண்ணுறாங்க, இவங்களை விட சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கொலாபரேட் பண்ணி நம்ம எப்படி க்ரோ ஆக முடியும். வின்-வின் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டீஃபன் ஆர்கவே இதை
7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அதில் மெயினாக அவர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெயின் ஹேபிட்டாக எதை சொல்லுவார்னா, வின் வின் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. இதை செய்கிறது மூலமாக நீங்கள் வின் பண்ணுவீங்களாங்கிறத முதல்ல பார்க்கணும். நான் வின் பண்ணுவேனாங்கிறத பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தவனுக்கு என்ன கிடைக்கிறதுங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறத பார்த்துட்டு நகர்ந்துடணும். அதாவது உங்களுக்கு அவங்களோட கொலாபரேட் ஆகிறதுக்கு அவனுக்கு இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எனக்கு கிடைக்குதில்ல, என்னோட பிஸ்னஸ் நடந்துறதில்ல, வெரி குட். ஸோ இந்த வின் வின் ஸ்ட்ராட்டஜியை கொலாபரேஷன் மூலமாக தான் அச்சீவ் பண்ண பார்ப்பாங்க. ஆக இந்த 8 விஷயங்கள் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரி அச்சீவர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் பெரும்பாலான மனிதர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மைண்ட் செட்டாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு மற்றொரு காணொலியில் வேறொரு டாப்பிக்கோடு சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.